தல நெட்டு மேட்டருக்கு மூளையா இருந்து ஆஷாக்கு ஐடியா கொடுத்தது ரஞ்சித் தான். வரண்டா. எங்க போற? சாப்பிட்டு வந்துடுறேம்மா. காலேஜுங்கிறதையும் மறந்து ஒருத்தருக்கு அடிச்சு புரண்டுக்கிட்டு இருக்கீங்க. விஷயம் மொத்த காலேஜ் ஃபுல்லாக பரவி போச்சு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா, இல்லை படிப்பை இதோடு நிறுத்திக்க போறீங்களா? படிப்பை விட என் குடும்ப கௌரவம் தான் சார் முக்கியம். உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். ஸோ நீ படிப்பை விடவும் ரெடி. உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேன். Am I right? ஓகேப்பா. கோபத்தில் ரஞ்சித் செஞ்ச அதே தப்ப நான் செஞ்சா? குரு தெய்வத்துக்கு சமம் சார். அப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு பேச்சுக்கு நான் செஞ்சேன், நான் என்னையும் உதைப்பையா? ஆமாம் சார். அந்த தப்பு நீங்களும் செஞ்சா உங்களையும் உதைப்பேன் சார். சேகர் உள்ளவா. டைப் பண்ணி எடுத்துட்டு வா. அமரேஷ், உங்க ஃபேமிலியில் யாரை எவ்வளவு ஸ்ட்ராங்காக ரஞ்சித் தொட்டிருக்காங்கிற பாயிண்ட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இதை விசாரிச்சா நாகரிகம் இல்லை. இருந்தாலும் அமரேஷ், காலேஜ் கேம்பஸை அசிங்கப்படுத்தி அதோட கௌரவத்தை பாழாக்கின ஒன்று 3 மாதம் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன். சார் சார் படிப்பு போய்டுமே சார். சாரி, காலேஜ் டிசிப்ளின் அதை விட முக்கியம். யூ கேன் கோ. கருத்து வேறுபாடு வரலாம். நீ ஏன் குடும்பத்தை இழுக்கிற? அவங்க என்ன தப்புனாங்க? படிப்பு போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அம்பரீஷ் பேசினான்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கணும். சார் என்னதான் செஞ்சான்னு இப்போ கேளுங்களேன். இதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடாது. ரஞ்சித், நீயும் சொல்லக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சொல்லாத காரணத்தினால நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. அம்பரீஷ் கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ணலாம். டு அவாய்ட் கிளாஷஸ் ஒன்ஸ் அகைன். உன்னை 1 வருஷத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணேன்.
வெளியில் வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் வரும். படிக்கிற படிப்புக்கு கெட்டார் வேற. ஏண்டி புள்ளைய பத்தி வச்சிருக்க, புள்ளையடி பத்தி வச்சிருக்க, நீ ரவுடியை பத்தி வளர்த்துருக்க. இதே தப்ப பிரின்சிபல் செஞ்சா அவரே உதப்பேன்னு சொல்றான். காரணத்தை கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பிரின்சிபல் எத்தனை தடவை கேட்டாரு, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். ப்ரோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான். டேய் நான் கேட்கிறேன்டா, அப்படி என்னடா சொன்ன அவன்? எனக்கே சொல்ல மாட்டியா? ஒண்ணு பண்ணா பேசாம காலேஜ் விட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கோ, எனக்கு செலவு மிச்சம். பிரின்சிபல் உதப்பானா? அவரும் அந்த தப்பு செஞ்சா உதப்பேன்னு சொன்னேன். என்ன திமிரா பதில் சொல்றான் பாத்தியா? ஏய் இனிமே நீ காலேஜுக்கு போவனா, கடையில் போய் பொட்டல சுத்து. அவன் செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க விடாம இடம் கொடுக்கற பாரு, அதுதான் அவனை திறத்தல ஆக்க போகுது. நீ வேண்டா பாரு. அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான், என்ன ஏதுன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? சரி இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் பழகுவாங்க, நம்ம புள்ள இந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான்னு நான் நம்பினேன். கலாட்டா அடித்தடியில இறங்கிட்டாரு சாரு. நல்லா படிச்சு பெரிய ஆளானா யாருக்கு லாபம்? உனக்கு தானடா. கெட்டு போவனா போ. அந்த பையன் பெரிய சினிமா பைனான்சருடைய பையன், ஆளை வச்சு தான பண்ணிட்டா, என்ன பண்றது? ஏண்டா பிரின்சிபல் கேட்ட வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே? எங்க புள்ள சொன்னா அதுல நியாயம் இருக்குங்க. என்ன என்ன நியாயம் சொல்லுவிய? என் அப்பா அரிதாரம் பூசி அதான் மேக்கப் போட்டு சம்பாச்சாருன்னு சொல்லுவிய? பார்த்தன கல்யாணத்துக்கு அவர் வச்ச சீரை. சரி அதை விடு, எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனையும் அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். படா எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனையும் அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனையும் அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். ராஸ்கல், ரஞ்சித் இவ்ளோ பெரிய கிரிமினலா? நினைக்கவே பயமா இருக்கு. அவன் இவ்ளோ பெரிய ரோக்னு தெரியாம போச்சு. எதுக்காக இப்படி பண்ணா? சிம்பிள்யா, ரஞ்சித் உன்னை லவ் பண்ணா, ஆஷா என்ன, எதிரிக்கு எதிரி நண்பன், டீல். மை காட், இத்தனை இருக்கா? முடியா. சரி உன் காரியம் என்ன ஆச்சு? ரிசல்ட் இன்னைக்கு தான் தெரியும். அம்மா அங்கே தான் போயிருக்காங்க. ரேஷ், நான் சினிமாக்கு போயிட்டா புது புது முகங்கள், ரசிகர்கள், அந்தஸ்து, புகழ், இப்படி எல்லாமே மாறிடும் உன் மனசை தவிர. நீ எனக்காக காத்துட்டு இருக்கணும். அதை நீ எனக்கு சொல்லணுமா? இங்கதான் நிறுத்துப்ப. உன் கஷ்டத்தை சொல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்லி என்னை சந்தோஷப்படுத்திட்ட. நீ யாரு? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேணும்? அம்மா, அம்ரீஷ், நாங்க வீட்ல இல்லாதப்போ நீ வீட்டுக்கு வர்றது உனக்கு அநாகரிகமா தெரியல? நீங்க கோவப்படுற மாதிரி சமாதானப்படுத்துறியா? அவ 3 மாச குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. தனி மரமா நான் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு டான்ஸ், பாட்டு, நீச்சல்னு தயார் பண்ணி கம்பெனியா ஏறி இறங்கி இன்னைக்கு தான் ஒரு படத்துல அவளை ஹீரோனா புக் பண்ணிருக்காங்க. அதுக்கு 50,000 அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம், கண்ட கனவு, அவளோட வாழ்க்கை, இதெல்லாம் நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டி, வாழ்க்கைக்கோ வளர்ச்சிக்கோ நான் என்னைக்குமே தடையா இருந்தது இல்லை ஆண்டி. நானும் நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ்? என் பொண்ணோட நேழத்தோட கூட உனக்கு யோகிதை கிடையாது. அவ கழட்டி போடுற செருப்பத்தோட கூட உனக்கு அருகதை கிடையாது.
டேய் நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இனிமே இந்த நிமிஷத்துல நீ என் பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டேன்னு போயிடு. ஆண்டி வெளியே போயிடு. ஆண்டி நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருப்பேன் ஆண்டி. எங்க அப்பா அம்மா கூட கூட்டு வந்து பேச வரேன் ஆண்டி. சீ போடா. ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்டி. என்னடா புதுசா பேச போறேன்? ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருந்தா விட மாட்டீங்களே. சார் நான் தப்பானவே இல்லை சார். எங்க அம்மா அப்படி வளர்க்கல சார். எனக்கும் அக்கா இருக்கு சார். ஓ உன் அக்காவை பார்க்க எவனும் வரலையா? தப்பா பேசாதீங்க சார். உன் அக்கா நான் மட்டும் வலிக்குதுல, என் தங்கச்சிடா. வார்த்தையை விடாதீங்க சார். என்ன? ஏய் இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த புதைச்சிடும். இந்தம்மா இந்த கண்கொள்ளா காட்சி அவ பார்த்து ரசிக்கட்டும். ஏய் உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா? சொல்லுடி சொல்லு. அம்மா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் மா. சொல்லு. உனக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? அம்மா எனக்கு